Hi friends, welcome back to Mom's Mix. Today நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான chicken recipe தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா pepper chicken fry. சிக்கன்னால பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு chicken recipe தான் இது. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிருங்க friends. அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, பெப்பர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்திருக்கேன். நம்ம வந்துட்டு பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால நான் பெப்பர் வந்து அதிகமா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெப்பர் காரம் வேணும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நாம வந்துட்டு dry roast பண்ணி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாம் வறுபட்டுருச்சுனா லைட்டா ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தாதான் நமக்கு வந்துட்டு ஃப்ரை வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமா வதங்கணும் அப்படினா நம்ம கொஞ்சமா வந்துட்டு salt சேர்த்துட்டோம் அப்படினா சீக்கிரமா வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு நீங்க கடையில பேஸ்டா வாங்காம வீட்லயே வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உரல்ல இடிச்சு தான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மிக்ஸில கூட நீங்க அடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு நமக்கு ஃபுல்லா போயிருச்சு. அடுத்ததா நம்ம வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டா வதக்கி விட்டுறலாம். நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே சமயத்துல சேர்த்துட்டீங்க அப்படினா வந்துட்டு டேஸ்ட் இருக்காது. நமக்கு கரம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து நம்ம சேர்த்தறலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து போன்லெஸ்ஸா வாங்கி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்தறலாம். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா mix பண்ணிடலாம். இப்போ சிக்கனை வந்துட்டு நம்ம முழுசா மசாலாவோட நல்லா சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நாம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன் வந்து நிறைய தண்ணி விடும். இப்போ பாருங்க ஒரு 5 minutes கழிச்சு சிக்கன் வந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. அதுலயே வந்துட்டு நம்ம சிக்கன் நல்லா வெந்துரும். எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததா நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிடலாம். உங்களுக்கு மிளகு காரம் வேணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு மேல நம்ம சேர்க்க தேவை கிடையாது. அப்பதான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரையா நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா mix பண்ணி விட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த டைம்ல நம்ம வந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம mix பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 5 minutes வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 minutes ஆனதுக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் எல்லாம் நமக்கு வந்துட்டு மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி எல்லாம் இல்லாம சூப்பரா நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்து குக் ஆயிருக்கு. உங்களுக்கு இதுல வந்துட்டு டேஸ்ட் வந்து நாட்டு வெங்காயம் தான். சப்போஸ் நாட்டு வெங்காயம் இல்லனா நீங்க வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழைகளை நம்ம தூவி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொத்தமல்லி தழைகளை நல்லா mix பண்ணிரலாம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த சிக்கன் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स and families எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. இதோட ingredients எல்லாத்தையும் வந்துட்டு நான் கீழ descriptionல தரேன் फ्रेंड्स. நீங்க தேவைனா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க.
என்னோட மற்ற சிக்கன் ரெசிபி வீடியோஸை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த ரெசிபீஸையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.